ஹாய் கிரேசி, வணக்கம் கிரேசி. ஹாய், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் செல்லக்குட்டி, எப்படி இருக்கீங்க கிரேசி? எங்கேப்பா ஆளை காணோம்? 2 டேஸா? கிரேசி தங்கம் எங்கே போனீங்க? கௌதம் ப்ரோ என்னாச்சு? குட்டிங்ஸ் அவர் என்னன்னே தெரில. சுஜிமாட்ட பேசுகிறாரு, அப்புறம் சுஜிமாவை இப்போ ஏதோ சொன்னார், எனக்கு தமிழில் சொன்னால் தான் புரியும். ஹாய் கிரேசி, ஹாய் கிரேசி. சரி, புன்னகை அரசி அம்முவா. ஓகே, எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அன்பு முகத்திலேயே தெரியும். ஓகேவா? அந்த முகத்தில் இருக்க பாசம் தான் எல்லாத்தையும் அன்பாக இருக்க வைக்கும். ஓகேவா? அதனால சரி, புன்னகையாக இருந்தால் தான் நமக்கு சந்தோஷம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த இடத்துல வரும்போது யாரும் எந்த கவலையும் நினைக்கக்கூடாது. எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக பேசணும். அதுக்காக தான் நான் எல்லாத்திட்டையும் சிரித்து பேசிகிட்டு இருக்கேன். அக்கா உங்கள் லைவ் சின்ன வயசில் இருந்து பார்க்குறேன் அக்கா. நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அக்காம்மா? என்னாச்சு, நீ சின்ன வயசுலேருந்து பார்க்குறியா அஜு? எப்படி நீ சொல்கிற? சின்ன வயசுலேருந்து பார்க்குறியா? அப்படியா? எனக்கே தெரியாமல் அஜு பேசுகிறியா? எனக்கு புரியலையே. எப்படி பர்ஃபார்மன்ஸ் எப்படி அக்கான்னு சொல்கிற? எனக்கே புரியல. கௌதம் சுஜி கிட்ட நான் பேசுகிறேன். ஓகே கிரேசி, வர வர செல்லம் நீ அழகாகிட்டே போகிற. ஓச்சிச்சோ, ஓகேடி தங்கம், ஓகே தேங்க்யூடி தங்கம். எல்லாமே உங்களால் தான், இங்கே இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால தான். ஏன்னா எல்லாரும் அன்பாக பேசுகிறாங்களே, நமக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸா, இவ்வளோ அன்பு உள்ளங்களான்னு நினைக்கிற சந்தோஷத்தில் பூரிப்பில் தான் நான் அழகாகிட்டே இருக்கேன். இல்லையா கிரேசி? கிரேசி மிஸ் யூ. கிரேசி பையன்ப்பா மணி, கிரேசி பையன், அதை முதல்ல முன்னாடி சொல்லிடுறேன். ஃபெக்ஸு கழிட்டுங்க, எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, எப்போதுமே கிரேசி வந்தால் என்னோடய கண்ணாடியை கழட்டாமல் விடவே மாட்டார். ஏன்னு கேட்டால் அவருக்கு கண்ணாடி இல்லாமல் பார்த்தா தான் பிடிக்கும். இப்போ எப்படி இருக்கேன்? இப்போ பரவாயில்லையா? சுமாராக இருக்கேனா கிரேசி? எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா? கண்ணாடியை கழட்டினா எப்படி இருக்கேன்? கண்ணாடியை கழட்டினா நல்லா இல்லை தானே? கௌதம் எஸ் மேம். சுஜிதா என்ன வேணும்னு அவாய்ட் பண்ணுறாங்க, ஓவர் சீன் போடுறாங்க. ஐயோ கௌதம், அப்படிலாம் இல்லை. உண்மையிலுமே எல்லாத்துலேயும் குட்டாக தான் பேசுவாங்க. என்னன்னு தெரியல கௌதம், உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஒரு உண்மையான ஃப்ரெண்டுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ப்பா. ஓகே கிரேசி, நம்ம நேரில் மீட் பண்ணலாமா? ஓகே அச்சு, தீபாவளி பொங்கலுக்கு எல்லாருக்கும் சன் டிவி ப்ரோக்ராம் பார்ப்பாங்க. பட் நானும் என் ஃபேமிலியும் உங்கள் லைவ் தான் பார்ப்போம் அக்காம்மா. அப்படியா அச்சு? நீங்கள் சொல்லவே இல்லை அஜு. அப்போ ரொம்ப நாளாக என்னை பார்த்துட்டு தான் இருக்கீங்க, ஆனால் பேசாமல் இருந்திருக்கீங்க. இப்போ தான் வெளியில் அக்காட்ட பேசுகிறீங்க. ஓகே அஜுலு தங்கம். கிரேசி, வாவ் செல்லம் சூப்பர். ஓகே, கண்ணாடி இல்லாமல் தான் நல்லா இருக்கா? வேறு வழி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எழுத்து படிக்கிறதுக்காகவே கண்ணாடி போட வேண்டியதாக இருக்குப்பா. கௌதம்ஜி அப்படி இல்லை, நீங்கள் குட் திங்ஸ் சொல்லுங்கள். சுஜிமாவோட கேரக்டர் எப்படி? ரொம்ப குட் கேரக்டர். அந்த மாதிரிலாம் ஒரு சீன் போடுறது அப்படிலாம் அவளுக்கு தெரியாது. ரொம்ப எல்லார்ட்டையும் அன்பாக பேசுவாள், அந்த மாதிரி டைப் தான். குட் திங்ஸ் சார் ஜஸ்ட்டு. ஓகே ஓகே சரி, ஓகே கௌதம், விட்டுறலாம் கௌதம். உங்களுக்கு பேச பிடிச்சா பேசுங்க, இல்லைன்னா விட்டுருங்க கௌதம். ஓகேவா? அது உங்களோட பர்சனல் விஷயம். ஓகேவா? கிரேசி, உங்களுக்கு எப்படி ஃபோன் பண்ணுறது? கிரேசி, உங்களோட நம்பரை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, என்னோட ஷார்ட்ஸ் வீடியோஸில் கொடுங்க. கிரேசி அப்படின்னு போட்டு உங்கள் நம்பர் 2 போட்டு கொடுங்க. நான் சேவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஒன்லி வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும்தான். கால் பண்ண மாட்டேன், கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? வாட்ஸ்அப் மெசேஜ் உண்டு, நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? கௌதம் குட் திங்ஸ் ஜஸ்ட். ஓகே ஓகே, விட்டுருங்க. கிரேசி, மிஸ் பண்ணிட்ட போல இருக்குது. உங்கள் லைவ்காகத்தான் ஆல் மலேசியா ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிவிட்டு வந்திருக்கேன் அக்கா. அப்படியா அஜு, என் தங்கமே, என் செல்லக்குட்டியே, என் வைரமே. ஓகே செல்லக்குட்டி, ஓகே அஜு. எல்லா ப்ரோக்ராமையும் தள்ளி வச்சுட்டு அக்கா லைவுக்கு வந்திருக்கிறதுக்கு தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நீ சாப்பிடு, உடம்ப நல்லா பார்த்துக்கோ செல்லம். அன்புமா, ஆமாம்மா, குட் திங்ஸ். இது வேணாம், அவங்கவுங்க இஷ்டம் பேசட்டும். ஆனால் சுஜிமா அப்படி கிடையாது, நமக்கு தெரியும் இல்லையா? சுஜியை புரிஞ்சுட்டு பேசினா பேசட்டும், இல்லாட்டி இருக்கட்டும். நம்ம ஏன் தேவையில்லாமல் யாரை பற்றி பேச வேண்டாம். கண்ணாடி இல்லாமல் பார்த்தால் பழங்காலத்து கதாநாயகி இருக்காங்களா, அதே